அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகவேந்திரர் வழிபாடு யோகமும் அனுகூலமும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். மகான்கள் தரிசனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் குரு வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், எதிர்பார்த்த நன்மைகள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் அதிக அற்புதம், திடீர் பணக்காரர்கள் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டாலும் 24 வயதை கடந்த சிறிய மாணவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் முதலில் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக முக்கியம். தேக ஆரோக்கியத்திலும் வாகனத்திலும் கவனமாக இல்லை என்றால் இந்த விஸ்வாவசு என்ற தமிழ் வருடத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. அதேபோல் தேவையில்லாதவர்களுடைய சகவாசம் கூடவே கூடாது. சிற்றின்ப நாட்டம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் விஸ்வாவசில் மிதுன ராசிக்காரர்கள். எனவே பழக்க வழக்கத்திலும் தேகாரோக்கியத்திலும் குறிப்பாக இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், சுவாச கோளாறு உள்ளவர்கள், அடிவயிறில் கழிவுப்பாதையிலெல்லாம் சிறு உபத்திரம் உள்ளவர்கள், சுயம் மருத்துவமோ மருந்து கடையில் போய் மருந்து சாப்பிடுவதோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். மற்றபடி அதி அற்புதம், ஞான மார்க்கம், தைரிய மார்க்கம் எல்லாம் ஏற்படும். பெரியவர்களுடைய தேகாரோக்கியத்தையும் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடன் தர்க்கம் வேண்டாம். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கூட வீடியோ காலில் பெரியோர்களுடனோ குடும்பத்தினரிடம் பேசிக்கொள்வது நன்மை. திருமணத்தையெல்லாம் தள்ளி போடாமல் டக்கென்று முடித்து கொள்ளுவர்கள் புத்திசாலிகள்.